சென்னை சிட்டிக்குள்ளேயே ட்ரெக்கிங் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. லாஸ்ட் வீக் ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டுருந்தாங்கன்னு போயிருந்தோம். இந்த வீடியோவை நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போட்டிருந்தேன். நிறைய பேர் இந்த இடம் எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. நான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும்னு நினச்சிருந்தேன். அதனால தான் இது ஒரு வீடியோ பதிவாக போடுறேன். ஆக்சுவலாக நாங்கள் 2 தடவை இந்த இடத்த ஏறி இறங்கினோம். ஃபஸ்ட் டைம் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணலை. செகண்ட் டைம் தான் நான் இந்த வீடியோவாக ஷூட் பண்ணேன். கொஞ்சம் ஸ்லோப்பாக தாங்க இருக்குது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வாக் பண்ணால் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிடலாம். ஒரு அழகான கோயில் மேலே இருக்குது. சிட்டிக்குள்ளேயே இந்த மாதிரி மலை ஏறி பார்க்குற மாதிரி ஒரு கோயில் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையோட வியூ நல்லாவே தெரியுது. மார்னிங் ஃபிட்னஸ்க்காக இந்த இடத்த எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இது மார்னிங் ஒரு 6:30 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னா நம்ம தாம்பரம் சானிட்டோரியம் இப்போ புதுசாக கட்டியிருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் தாங்க இருக்குது. டைம் கிடைச்சா விசிட் பண்ணுங்கள். மார்னிங் வாக் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கோயில் மார்னிங் டைமில் பூட்டி தான் இருக்குது. எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. இந்த டெம்பிள் நேம் என்னென்னா மந்திரகிரி மகாயுக காளி காமாந்திக தேவி. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் பசங்களையும் கூப்பிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்கெண்ட்லேயும் போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. டைம் கிடைச்சா இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் மார்னிங் 5:45 இந்த இடத்த ரீச் ஆனோம். குட்டி பசங்க கூட ஏறி வர்றதெல்லாம் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு அதுவும் நம்ம சிட்டிக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. நீங்களும் டைம் இருந்தால் விசிட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது ட்ரெக்கிங் முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். இதுதான் எங்கள் டீமு. ஒரு டீமாக போங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த வழியாக தான் நாங்கள் மேலே ஏறணும். இந்த இடத்துக்கு பேர் பச்சைமலை நகர். பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குங்க. அதுக்கு படிக்கட்டெல்லாம் இருக்குது. மேலே ஏறி பார்க்கலாம். டைம் இருந்தால் ஒரு முறை விசிட் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.